சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசியின் மாசி மாத பலன்களை பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்பவர்கள். புரியுதுங்களா? இந்த கடந்த தை மாதத்திற்கு பிறகு பணியில் ஒரு நிரந்தரம். புரியுதுங்களா? சூரியன் ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கார். முதல்ல உங்களுக்கு லாபத்துக்கு வந்துட்டார். முதலில் அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உங்களோட 5ஆம் இடத்து அதிபதி 11இல் லாபத்தில் இருக்கிறார். புரியுதுங்களா? அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது வீடு வண்டி வாகனத்தில் வேண்டிய உதவி அல்லது பணம் தேவையான அளவுக்கு வெளியிலிருந்து வருவது, கடன் வாங்குவதுன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம கேட்ட இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே உண்டு. அப்ப பணம் வரவு வரும்போது என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள ஒரு சுப செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷம் எப்பொழுதுமே பயந்துகிட்டே இருக்குது. இப்போ சமீப காலமா இந்த பயம் மனதுக்குள் தெளிவா தெரியுது. அந்த 10 பேரோட பேச்சை கேட்டு அதை செய்து வெற்றி அடைஞ்ச பிறகு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி பொன் வெள்ளி தங்கம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ரொம்ப விஷயம். ஏன்னா உங்களோட சுக்கிரன் 12ஆம் இடத்து அதிபதி. முதல்ல அதை மைண்ட் செட் பண்ணிக்கங்க. பேராசை உங்களுக்கு வேண்டாம். அன்றாட விஷயங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, மேஷம் காலபுருஷ தத்துவத்தின் 1வது ராசி. அவருடைய ராசி அதிபதி எங்கெங்கெல்லாம் பயணப்படுகிறாரோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைப்பார். மேஷம் உச்சமாகின்ற இப்ப மகரத்துல உச்சத்துல தான் செவ்வாய் இருக்கிறாரு. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் தரும் அப்படின்னா, அந்த செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கு. இங்க குறிப்பா நீங்க அதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்க சற்று தொய்வாக இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் அப்படியே மலமலமலன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத கேட்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். சனீஸ்வர பகவான் உங்களோட வாக்குஸ்தானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா வாக்குஸ்தானத்தையும் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வாக்கு கொடுக்கறதுல கவனமா வச்சுக்கணும். அதே மாதிரி கடன்கள் தீர்ப்பதிலும் அல்லது கடன்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனா அஸ்வினி பரணி இவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதை இந்த மாசத்துல. அதுவும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். இதுல ரொம்ப கவனமா இருங்க. புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் கூட தவிர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடத்திக்கிட்டீங்கன்னா இந்த நாள் உங்கள் வாழ்வில் சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா மாதம் தொடங்கும் பொழுது 9வது இடத்தில் சந்திரன் தொடங்குகிறார். அது ஒரு பிளஸ். மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு பிளஸ் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி குருவின் பார்வை. இப்போ குருவின் பார்வையும் ராசி அதிபதியும் ஒன்றாக இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு பிளஸ்ஸா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த இத்தனை பிளஸ் இருக்கு, செலவு வரும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் மேஷ ராசியை பொறுத்தவரையில் கிரக சஞ்சார நிலவரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப அமோகமான மாதமாகவே இருக்கிறது. புரியுதுங்க? 2 விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கங்க. புரியுதுங்க? உடலில் ஏற்படும் சிறு தொந்தரவுகளுக்கு உடனடி மருத்துவரை அணுகுவது சிறப்பு. நாங்க ஏன் இதெல்லாம் வராதுன்னீங்க? ஏன்னா அவர் பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதை தீர்த்து வைப்பார். அவர் அந்த இடத்துக்குண்டான விஷயத்தை தீர்த்து கொடுப்பார். புரியுதுங்களா? மேஷ ராசி இருக்கின்ற பெண்கள் முக்கியமா குறிப்பா என்னன்னா, இந்த தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி தங்கம் வாங்குறது, இது போவாதீங்க. அது ஏமாற்றப்படக்கூடிய உலகம். சூது, தங்கத்துக்குள்ள ஒரு சூது இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஏன்னா குரு மிதுனத்தில் தான் இருக்காரு. மிதுனத்தோட கான்செப்டே இரட்டைத்தன்மை, போய் அங்க புதன் இருக்குது. ஏறுற மாதிரி ஏறும், இறங்கிரும். ஐயோ நான் வாங்கும்போது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிடாது பெண்கள் குறிப்பா. புரியுதுங்களா? அதே மாதிரி மேஷராசி ஆண்களின் மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்ல பெண்களின் கணவன் எடுத்துக்கலாம். அவர்களுக்கு சற்று நோய் நீங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அனைத்து வகையான செல்வங்களும் உங்களை சேரும் என்பதில் ஐயமே கிடையாது. சிறப்பான ஒரு மாதம் உங்களுக்கு இந்த மாதம். மேஷ ராசியினருக்கான பரிகாரம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இதான் உங்களுக்கு இந்த 3ஆம் பாவகத்தை நீங்க ஏற்கனவே உங்க பயணம் வெற்றி அடையும். அதனால சகோதர சகோதரன் 2 விஷயம் இருக்கு. 3ஆம் பாவகம் சகோதர சகோதரிகள், 11ஆம் பாவகம் அண்ணன்.
புரியுதுங்களா? இப்ப 2 பேருமே இயங்கணும் அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி பூவராக பெருமாள் மலைக்கோவில், இது 2த்துல எந்த கான்செப்டுக்குள்ள போய் அவர் வழிபாடு பண்ணினாலும் இந்த மாசம் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் நடப்பதை கண்கூடாக காணலாம். ராசி பலன்கள் வரிசையில் ரிஷபராசிக்கு பார்ப்போம். என்னதான் நான் முயற்சி பண்ணாலும், எவ்வளவு தூரம் பயணம் செய்தாலும் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்ற மனவரத்தோடு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். புரியுதுங்களா? சகோதர வரையில் ஜாகிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் தான் சகோதர சகோதரி விஷயத்துல கவனமா இருப்பது சிறப்பை தரும். அதே மாதிரி பயணங்கள்ல முக்கியமா, புரியுதுங்களா, ஒரு அர்ஜென்ட்டான வேலை அதை பக்கத்துல தான் போறேன் அப்படின்னு சொல்லி தலைக்கவசம் இல்லாமல் பயணம் செய்வதை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். ஏங்க எடுத்தவொன்னே பயமுறுத்துறீங்க அப்படின்னா பயம் கிடையாது, எச்சரிக்கை. நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் சொல்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப காலமாவே இந்த ரிஷபராசிக்காரங்க இடமாற்றம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் இடமாற்றம் வந்து சேரும். புரியுதுங்களா? நீங்க தேடி போற விஷயம் உங்களுக்கு தேடி வரும். புரியுங்க? தன லாபம் உள்ள மாதம். ஏன்னா சூரியனோட பங்கு இங்க மிகப்பெரிய விஷயம். புரியுதுங்களா? சந்திரனோட பங்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ராசி அதிபதியின் தன்மை, இவ்வளவுதான் இந்த மாத பலன்களோட கோச்சார நிலங்கள். புரியுதுங்களா? இப்ப தனலாபம் உண்டு, தனலாபம் வரும்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அப்ப தீங்கு சொல்லணுமா இல்லையா அப்படின்னா ரோகம். அப்போ ரோகம் எதை குறிக்குது? நமக்கு எந்த கிரகம் எந்த இடம் பாதிக்கப்படுது அப்படின்னா 3ஆம் பாவகம் பாதிக்கப்படுது. அப்ப சகோதர சகோதரிகளுக்கு அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட காரிய தடைகள், ஒரு காரிய தடைன்னா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு எனக்கு வரும் அப்படின்னு நீங்க தைரியமா இருந்தது வராது. இதுதான் இதோட விஷயமே. அதே மாதிரி ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். உடல் தொந்தரவுல மெயின் விஷயம் இந்த முட்டி வலி மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது 2மே இந்த ரிஷபத்துக்கு உண்டு. ஆனா பொருள் வரவு உண்டு, சுகம் நிறைய கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனா மன வருத்தத்துடனே பயணப்படுவீங்க. எப்போ இந்த சூரியன் அமர்ந்து 15 நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடலாம். அப்படின்னா இந்த 13, 14 தேதி ஒரு 2 நாள் சந்திராசிரமத்துல போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அந்த மன சஞ்சலத்திலே இருப்பீங்க. உங்களை மீட்டு எடுக்க முடியாது. நீங்க என்னன்னா ஒரு விஷயம் நடந்துட்டா அப்படியே இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு காலமாடு மாதிரி அன்பா தடவி பேசும்போது ஓகே, உங்களை எதிர்த்து நின்றுட்டாங்கன்னு நீங்க எதிர்த்து நின்று அப்படியே அந்த விஷயத்துக்குள்ளே இருக்க வெளியே வர மாட்டீங்க. புரியுதுங்களா? தாய் மீது அதிக பாசம், அதிக பற்று எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? மேக்சிமம் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் தாயார் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாவே இருப்பாங்க. புரியுங்க? தாயாருக்கும் அதே நிலைமை தான் இருக்கும். பிரிவுன்னா ஒரு வெளியூர் ரொம்ப வேலை செஞ்சுட்டு வர்றது, அதுக்கே இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்கேயும் போகாத உள்ளுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுபோல இப்போது குரு 2ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அதீதமான ஒரு வெற்றியை தேடித்தர காத்திருக்கிறது. எந்த விஷயத்துல கேட்கிறோம் இல்லைங்களா? கடன் முற்றிலுமாக நிவர்த்தி ஆகிறதுக்கான விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அல்லது ஒரு ரொம்ப நாள் நான் கட்டிக்கிட்டு வரேன் ஆனா இப்ப அது என் கைக்கு வந்திருக்குன்ற ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்குலாம் பணம் வந்துடும். அதாவது மறைபொருளை இட்டு காட்டுகின்ற விஷயம். புரியுதுங்களா? 4ஆம் இடத்துல கேது இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் சொன்ன தாய், வீடு, குழந்தைகள், சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு வீணான செலவுகள் உண்டு. சுகம் சாரவே கூடாதுங்களா? ஏன்னா அப்படி கிடையாது. இந்த மாசத்தின் பலன் உங்களுக்கு என்னன்னா தனலாபம் இருக்கு, செலவும் உண்டு. நீங்க தேடிக்கிட்டு இருக்க இடத்துக்கு நீங்க போய் சேருவீங்க, இடமாற்றம் பண்ணிக்கலாம், அல்லது புதிதான இடம் வாங்குவதற்கான யோகமும் இந்த மாசத்துல இருக்கு, பயன்படுத்திக்கங்க. குறிப்பா இந்த மாசத்துல ரிஷபராசிக்காரங்க அம்மன் வழிபாடையும் 2வது இந்த சிவராத்திரி வழிபாடையும் பண்றது ரொம்ப சிறப்பற்றது. ஏன்னா காலமாடுனாவே சிவனோட விஷயம்தான். நீங்க அங்க போயிட்டீங்கன்னாவே மிகப்பெரிய ஏற்றமும் ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது பரிகாரத்தை பார்ப்போம். ரிஷபராசிக்கு பரிகாரங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யற இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். புரியுங்க? அதே மாதிரி உங்கள் மாமியார், நான் அம்மான்னு சொன்ன ஏற்கனவே. இப்போ மாமியார் ஏன் அப்படின்னா உங்களை அந்த பாவகம் சந்திரன்ல 2 விஷயம் இருக்கு, ஒன்று அம்மாவும் இருக்கு, அங்க மாமியாரும் இருக்காங்க. அப்போ இவர்கள் 2 பேரோட உடல்நிலையை கவனமுடன் கையாள்வது சிறப்பை தரும். 2வது பரிகாரம்னா நீங்க ராமேஸ்வரம் தான். ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு கர்மவினை தொடரும்னு சொல்றோம் கண்டிப்பாகவே. அதனால் ராமேஸ்வரம் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ராசி பலனின் வரிசையில் மிதுன ராசி கண்டாசி பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்று எல்லோரும் சொல்வீர்கள். ஆனால் வீணான ஒரு ஒம்புவாதத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. என்னால் முடியும்,
நடத்தி காட்டுவேன்னு போவீங்க. முதல் செமஸ்டர் முடியும் போதே, அதாவது முதல் காலாண்டு முடியறதுக்குள்ளேயே அதுலேருந்து நீங்கள் பேக்வேர்ட் ஆகிடுவீங்க. நான் என்ன செய்யட்டும் நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? எல்லா விஷயத்திலுமே. ஏன்னா முன்னாடி செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுத்துற கில்லாடி யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். இரட்டைத்தன்மை. ஒரு உணவு எடுத்துக்கங்க, ஒரு இட்லி வேணும்னா இட்லி மட்டும் வேணும்னு சொல்லி கேட்க தெரியாது. இட்லி சாப்பிடும் போதே பூரி வேணும்ன்ற கான்செப்ட் போயிருவீங்க. ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தால் இந்த மாதத்தில் வருகின்ற தொந்தரவுகள் நீங்க வெளியில வந்துடலாம். புரியுதுங்களா? அச்சம், மிகப்பெரிய ஒரு பயம், இருள் உங்களை சூழ்ந்திருக்குது. கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா சுகமான ஒரு பயணம் வேணும், சுகமான ஒரு பயணம் அமையணும்னா அதுக்கு முறையான ஒரு அனுமதி பெற்று பயணமா இருந்தா நீங்க ஜெயிக்க முடியும். புரியுதுங்க? ட்ரெயின்ல வித்தவுட்ல போனா என்ன ஆகும்? அந்த கதை தான் உங்க கதை. அரசுக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. 3ல் இருக்கும் சூரியன் 9ல் ஆட்சிக்கு போயிட்டாரு. அப்போ உங்கள் தவறை சுட்டி காட்ட செய்வார். இதை கெட்டிவா பிடிச்சிக்கங்க. புரியுதுங்களா? தடை உண்டு. புரியுதுங்களா? ஆனா தேவையான ஆடை அணிகலன்கள், வஸ்திரம், அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவீங்க. அதெல்லாம் நீங்க வாங்கி அனுபவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். புரியுதுங்களா? குறிப்பா எதுல ஜாகிரதையா இருக்கணும், நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 3ல் கேது ஃபர்ஸ்ட், அது மைண்ட் செட் பண்ணிக்கங்க. எல்லா தடைகளுக்கும் உண்மையா இருந்தா வழி கொடுப்பாரு, உண்மையில்னா வழி கிடையாது. புரியுங்க? அங்க ராகு சூரியன் காம்பினேஷன், நீங்க அந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் இல்லை, அங்க எல்லாமே இருக்கு. சுக்கிரனும் அங்கதான் இருக்காரு, புதனும் அங்க, ராசி அதிபதி அங்கதான் இருக்காரு. உங்க ராசி அதிபதி 9. ரொம்ப பிளஸ்ஸா நினைக்கலாம். நீங்க ராசி அதிபதி சூரியனோட போயிடுச்சு அப்படின்னா நேர்மையால இருக்கணும். சூரியனோட தன்மையில போய் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு பிரைட்டான ஒரு மனுஷன் கிட்ட போய் உட்காந்துருந்தா அந்த நேரம் தவறு பண்ணா என்ன நடக்கும்? அதனால இந்த மாதத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு கடமையை செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து கவனமா இருந்தா போதும். எந்த விஷயத்துல? அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தந்தை சார்ந்த உறவுகளில். தந்தை சார்ந்த உறவுலாம் யாரு? பெரியப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி ஒரு உறவு முறை இருக்கு. அவருக்கு பிறந்த பசங்க, அவங்களும் உறவு முறை தானே. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு எதிர்வாதத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட ஒரு பிரிவினை சம்பாதிச்சு அதுக்கு ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சிருவீங்க இந்த மாசம். இதுல கவனமா இருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கோவில் பொதுத்தனமான விஷயங்களுக்கு போய் தடையேதும் சொல்லாதீர்கள். முடிந்தால் முன்னின்று செய்யுங்கள், இல்லையால் விலையில் இல்லைங்கள். இறைவன் உங்களுக்கு வழி கொடுப்பார். அங்க போய் நான் தான் செய்யறேன்னு போய் முன்னாடி நின்னீங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான நெருக்கடிக்கு. சூரியன்னா அரசாங்கம் மட்டும் இல்ல, கடவுளும் அவரு தான். புரியுதுங்களா? நவகிரகங்கள்ல யார் கிரகம் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? முன்னாடி எபிசோடு பாக்குறவங்கலாம் தெரியும். சூரியன் தான் மிகப்பெரிய கடவுள். புரியுதுங்களா? சூரியன் தான் சிவனே, சூரியன் தான் சிவனே. அப்ப சூரியனே உங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் அப்படிங்கறது கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியனின் பார்வை நேரடியா அந்த பார்வை எங்க இருக்கு? அவருடைய வீட்டையே பாக்குது. அப்போ இன்னும் வலிமை அதிகமாயிடுதா இல்லையா? கவனமா இருக்க வேண்டிய மாதத்தில் உங்களுக்கு இது ரொம்ப கவனமா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு 16 நாட்களுக்கு உங்களுக்கு தொடரும். பௌர்ணமிக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த தவறுகள்ல இருந்து விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பரிகாரங்கள், மிதுன ராசிக்கான பரிகாரங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா, உழவுக்கு வந்தனை செய்வோம், உழவர்களுக்கு உதவி செய்வோம். புரியுதுங்களா? உழவர்களுக்கு அல்லது 2 மாடு வச்சிருக்காரு, ஒரு ஏர் உழுவுறாரு அப்படின்னா அவருக்கு உங்களால் முடிஞ்சது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். 1 கிலோ உளுத்தம் போட்டு 800 ரூபாய் ஒரு மூட்டை வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க. திருநெல்வேலி காந்திமதி அம்மா நெல்லையப்பரை ஒரு வாட்டி சந்திங்க. இந்த மாசத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி போயிடும். 15, 16 ஜாகிரதையா இருங்க. சந்திராஷ்டம நாள்ல கவனமா இருப்பது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராசி பலன்கள் வரிசையில் நம்ம பார்க்க போற ராசி காலபுருஷனின் 4வது ராஜா, கடகம். இந்த கடகத்துக்கு ஒரு 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 விஷயம் என்னன்னா, கடகன்னா நண்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நேரா போகாது, கோணையா தான் போகும். ஆனா அது போற பாதை நேரா இருக்கும், நமக்கு பாதை நேரா தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, கடகராசிக்காரங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டி, அவர்களுக்கு அவர் வழிகாட்டியே இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதீதமான ஒரு மாய வழியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசி அதிபதி 6ல் மாதம் தொடக்கம், 2ஆம் இடத்துக்குரியவர் 8ல். பார்த்துக்கிடுங்க. வாக்குல கவனமா இருக்கணும், வாக்குல கவனமா இருக்கும். ஆனா வாக்குல கவனமா இருக்கிறது ஒன்று 8 அதிர்ஷ்டத்தை தரும், மறைபொருளை தரும், உங்களை தேடி ஓட சொல்லும், சரீர பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துரும், அடிவயிறு. புரியுதுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே பிணக்குகளை கொஞ்சம் சேர்த்து விடும்.
8ஆம் இடம் குடும்பம். குடும்பம்னா ஏது? மனைவிக்கு 2ஆம் இடம். அங்க பிரச்சனை உண்டு பண்ணி கொடுக்கும், சரீர பீடை உண்டாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? மகிழ்ச்சியா வாழணும் ஆசைப்பட்டு எதிரவே மாட்டிக்கூடாது. இரவு நேர சல்லாப விஷயத்துக்குள்ளேயோ அல்லது இரவு நேர கேளிக்கை கொண்டாட்டங்களுக்குள்ள போனாவே அடி உண்டு. அடி வாங்கியே ஆக வேண்டியதுதான். ஏன்னா இங்க விஷயம் அப்படிதான். ஏன்னா கிரகங்கள் தன்னோட கடமை கரெக்டா செய்யும். புரியுதுங்களா? சிறை பயம் வந்து நீங்கும். கடகராசி பொறுத்தவரையிலும் சிறை பயம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா இங்க 2 விஷயம் இருக்கு. நிறைய தவறுகள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஏங்க எப்படி தவறு வரும் அப்படின்னா, 12ல் குரு உச்சமாக போடக்கூடிய ஒரு பிரைட்டா சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் பிரைட்டா போகுதுன்னா அதை தடுத்து நிறுத்தணும். ஒன்றும் இல்லைங்க, வண்டிலாம் தயார் பண்றாங்கல்ல, எத்தனை கார் தயார் பண்றாங்கல்ல, அதுல எது முக்கியமா பார்ப்பாங்க? பிரேக். ஏன்னா வேகமா ஓடுறதுக்கு எது உதவி செய்யும்? பிரேக் இருந்தால் தான் வேகமா போக முடியும். புரியுங்களா? குரு 12ல இருந்து என்ன பண்ற, உங்களை காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. குரு 12ல இருந்து 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்களோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சுகபோக ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நோய் ஸ்தானங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை ஸ்தானங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவரை விட்டுட்டு வேற ஏதாவது முயற்சி பண்ண நடக்குமா? ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு தெய்வீக தரிசனம் காத்திருக்கிறது. மகான்கள் தரிசனம், தொலைதூர தரிசனம், இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளால் நீங்க அனுகூலம் அடைவீங்க. அது ரொம்ப முக்கியம். குரு 5 பார்க்கிறாரு. அப்ப பிள்ளைகளால் ஒரு ஒரு தேர்வுக்கு தயாராகிற பிள்ளைங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. 2 விஷயத்துல எரர். புரிஞ்சுங்க? நீங்க செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாசம் உங்களுக்கு. இதை விட வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? சகோதர வழியிலும் சரி, பணி செய்யும் அமைப்புகளிலும் சரி, நீங்க ஒரு தப்பு தானே செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். மாட்ட வச்சிருவார் குரு. ஏன்னா குருவின் பார்வை அங்கதான் இருக்கு. குருவின் பார்வையும் அங்கதான் இருக்கு. அங்கிருந்து 2ஆம் இடத்துக்கு 8ல இருந்து என்ன பண்ணுவாரு? தவறுகளை சுட்டி சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. கவனமா இருப்பது சிறப்பை தரும். புரியுதுங்களா? அது மட்டும் அல்ல, அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா 17-18 தேதியில் சந்திராஷ்டிரமம் இருக்கு. அதீதமா எந்த வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க. சந்திராஷ்டிரம நாள்ல உங்களுக்கு அமாவாசை நாள். புரியுதுங்களா? அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு ஒரு முட்டுது முளை குடையுதுன்றக்காக தான் ஓடிட்டு இருக்கும். அதனால ஜாகிரதையாகவும் இருக்கணும். அதே சமயத்துல கிரகங்கள் தன் பிடிக்குள்ளேயும் வச்சிருக்கணும். சில பேர் உங்களுக்கு ஒரே சின்ன ஒரு பரிகாரம்னா, எளிய பரிகாரம் தயிர் சாதம் நீங்க தானமா கொடுக்குறது சிறப்பை தரும். வர திருவிழாக்கள்ல உங்களால முடிஞ்ச ஒரு 10 பொட்டலும் 20 பொட்டலும் தயிர் சாதம் வாங்கி யாருக்கு வேணாலும் கொடுங்க. இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அங்க பூஜை பண்றவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் சாப்பிட நினைக்காதீங்க. எல்லா ரூபத்திலையும் அம்மன் வரும். எல்லா ரூபத்திலையும் அம்மன் வரும். நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த நாள் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பரிகாரங்கள் ஓகே. அப்புறங்க குளிர் போயிடுமே இப்போ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு. புரியுதுங்களா? சனீஸ்வரரோட ஸ்தலம், மாந்திக்கு பிரதி பெற்ற தலம். அங்க போய் ஒரு பரிகாரம் பண்ண சிறப்புன்னே சொல்லலாம். இங்கெல்லாம் போக முடியும். திருக்கொள்ளிக்காடு பிரசித்தி பெற்ற சனீஸ்வரரோட தலம், மாந்திக்கு பரிகார ஸ்தலம். அதுதான். ஒரு தடவை என்ட்ராய்டு வந்துட்டாங்கன்னா வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்க. ரொம்ப நல்லா மாறிடுவாங்க. சில தூக்கமே இல்லைங்க, என்னால வளரவே முடியலைங்க, எனக்கு எத்தனை பித்திரு தோஷம், அங்கங்க போயிட்டு வந்துட்டேங்கன்றவங்களுக்கு திருக்கொள்ளிக்காடுக்கு போய் இந்த கடகம் திருக்கொள்ளிக்காடுக்கு போய் உங்களுக்கு பரிகாரம் பண்ணுங்க, சிறப்பாகவே இருப்பீங்க. அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா தொழுநோயாளிகளுக்கு இரவு நேர, அதாவது இந்த சாலை ஓரத்தில் படுக்கிறாங்க இல்லைங்களா, வீடு இல்லாம, அவர்களுக்கு முடிந்த பாய் போர்வை இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. குறிப்பா உணவு ரொம்ப பெஸ்ட்டுங்க. சந்திரனாவே கடகனாவே சந்திரன் தான். தயிர் சாதம் பெஸ்ட்டு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் திருக்கொள்ளிக்காடு சென்று வருவது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். 12 ராசிகளின் வரிசையில் நாம இப்ப பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்மம் என்றாலே ஒரு கர்ஜனை. புரியுதுங்களா? கர்ஜனை எங்க இருக்கணும்? வெளி வட்டாரத்துல தான் இருக்கு, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எத்தனை சிங்கமா இருந்தாலும் வெளியில தான் நம்ம சவுண்ட்லாம் வச்சு வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. அதே மாதிரி கிரக மாற்றங்கள், கிரக ஏற்றங்கள் இந்த மாதிரி அதீதமா இருக்கிறது. புரியுதுங்களா? 7 சூரியன், ராசி அதிபதி 7ன்னு வச்சுக்கலாமா, இல்ல சூரியன் 7ன்னு வச்சுக்கலாமான்னா அது எந்த வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்க போய் உட்காந்துக்கிற வீடு சனியோட வீடு.
அங்க நீங்க நேர்மைத்தன்மை இல்லாமல் பேராசை கொண்டால் பிற நஷ்டம் வரும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே என்ன பண்றாங்க, இருக்கிறத கொண்டு செய்யறதுக்கு யாரும் விருப்பப்படலை. புதுசா என்ன செய்யலாம், எப்படி பொருள் வரும், இந்த பொருளை வச்சு என்ன மாத்துறது, வட்டி கேட்கறாங்களா, நம்ம நகையை அடகு வச்சு வட்டி கொடுப்போம். அவன் வட்டி 10 ஒரு 3 மாசம் கொடுப்பான், அப்புறம் கொடுக்க மாட்டான். இந்த நகையும் அடகுல இருக்கும், அவன் பணமும் நின்று போயிடும். இப்படி மாட்டிக்கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரங்க முதல்ல இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. வரலையேன்ற வருத்தம் இருக்கும். நிறைய பேர் வராங்க, சிம்மராசி சம்பந்தப்பட்ட பெண்கள் நிறைய பேர் வராங்க. இந்த பவுன் கொடுத்துட்டேன், இந்த கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன், வரலன்ற விஷயம் எப்படின்னா உங்களுடைய பேராசை தான் காரணம். அலைச்சல் எப்படின்னா ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு இருக்கிறதுல இருக்கிற வேகம் அதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு இல்லை. பரிணாமம் வேற, பரிமாணம் வேற. புரியுங்களா? பரிணாமம்னா மாறுறது, பரிமாணம்னா நம்மளை திருத்திக்கிறது. நீங்க பரிணாமப்படவே மாட்டீங்க, ஒரு தடவை அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க. பாருங்க எத்தனை வர வந்துச்சு, எத்தனை விஷயங்கள் புது விஷயங்கள் கிடைச்சது. புரியுதுங்களா? பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனை வந்துருச்சு. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அல்லது இப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரா இருந்தா அவரோட பார்ட்னர். புரியுதுங்களா? அல்லது காதலிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை உண்டு. இது மெயின் கான்செப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கேது என்ன செய்யறாரு அப்படிங்கிறதா கான்செப்ட். உங்க ராசிக்குள்ள ஒருத்தர் உட்காந்துங்கிறார் ஒரு மகான், உங்களை ஆசைப்பட்டு விடுவாரா? ஆசைப்பட்ட என்ன பண்ணுவாரு, ஓ நீ வாங்கிட்டியா, நான் விலையை குறைச்சிருவார். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் குறைச்சிருவார். 1,39,000 ரூபாய் வாங்கினேங்க, இன்னைக்கு 1 லட்சத்துக்கு வந்துருச்சுங்க, என்னங்க பண்ணலாம்? கேட்க முடியுதா? கேட்க முடியலையா? அது ஒரு டிஜிட்டல் சூதாட்டம். இதை மறந்துடாதீங்க. இப்ப ராகுவின் பிடியில் இந்த உலகம் இருக்கு, அதை புரிஞ்சுங்க. அடுத்து இன்னும் 10ஆம் இடத்து காலபுருஷனுக்கு 10ல ராகு வந்துட்டா இன்னும் பெருசா இருக்கும் அந்த விஷயம்லாம். ஒரு நாள்லயே ஏறி இறங்கிடும், ஒரே நாள்ல ஏறும் மறுபடியும் இறங்கிடும். இதுல கவனமா இருங்க. சூது வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கா அதை வச்சு சந்தோஷப்பட பாருங்க. சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த சிவராத்திரி வழிபாடு சிறப்பை தரும். எங்க வேணாலும் போங்க, பாடுங்க, சிவநாமத்தை சொல்லுங்க, ஆடுங்க, குதிங்க, ஓடுங்க, பாடுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, உங்க விருப்பம் தான். மனசை சந்தோஷமா வச்சுக்கங்க, அவ்வளவுதான். இது கிடைக்கலையே அப்படிங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க. பிள்ளைகளா நம்மளுக்கு நன்மை இல்லையேன்னு, அதே மாதிரி வர வேண்டிய பணம் வரலையேன்னு இப்படி நினைச்சு வியாதி வர வச்சுட்டீங்க. சிம்மராசி ஆல்மோஸ்ட் 99% பிபி பார்ட்டியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்திலேயே இந்த கர்வம் உள்ள வந்துடுது. நான் தான் வரும்போது என்ன ஆகும், நான் தான் ஜெயிக்க முடியாது. அதுவும் குறிப்பா இந்த மாசி மாதத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிறப்புகள் இருக்கு, இந்த சிறப்புலாம் இருக்கு. ஏன் சொல்லல அப்படின்னா சிறப்பு இருக்கு, சிறப்பையே நினைச்சுட்டு இருக்கிறது என்ன இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு சொன்னாவே போதும். ஏன்னா சந்திரன் 12 கூடிய சந்திரன் நீங்க எங்க இருக்காரு, 5ல் இருக்கார், பிள்ளையில இருக்கார். மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரே பாருங்க 5, 6, 7, 8, 9, 10, 1, 2க்கு வரும்போது தான் ஒரு சிறப்பு இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு தாராபலம்ல தான் நமக்கு நல்லது நடக்கும். இப்போ 19, 20 சந்திராஷ்டிரம் இருக்கு, அன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வேணும், நான் இதுல இருந்து மீண்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அட்ட வீராட்டன ஸ்தலம் திருவதிகை, திருநாவலூர், திருக்கோவிலூர் பெஸ்ட்டுங்க. 2வது பெரிய ஸ்தலங்க. பைரவ ஸ்தலங்களிலே அட்ட பைரவரை வச்சு தனி சன்னதி வச்சுக்கிற கோயில் இப்போதைக்கு அதுதாங்க. புரியுதுங்களா? போறீங்க, மனதார வில்வத்தை வாங்கிட்டு ஒரு 3 சுத்திட்டு சிவன்ட்டு போட்டு பைரவர்கிட்ட ஒரு விளக்கேத்துங்க. இந்த மாசத்தை சிறப்பா கடக்கலாங்க. என்னால முடியும் அப்படின்னா அட்ட விளையாட்டு போயிட்டு வாங்க, போய் பாருங்க. சிவராத்திரி போங்களேன், போயிட்டு வாங்கல. இந்த வாட்டி ரொம்ப பிளஸ் என்னன்னா உள்ளூர் திருவிழாவும் சிவராத்திரியும் தனித்தனியா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்னா வந்துடும். புரியுது? எங்களால் கூட சிவன் கோயில் போக முடியாம போயிடும். ஏன்னா அம்பாள் கிட்ட இருக்கிறோம், அவங்களுக்கு தான் செய்யறதுக்கு பார்ப்போம். இப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. தனித்தனியா வருது. சிவராத்திரியும் கொண்டாடிடலாம், அமாவாசையும் கொண்டாடிடலாம். ரொம்ப சிறப்பு. கவனமுடன் இந்த மாசத்தை கழியுங்கள், இந்த வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் வெற்றி அடைவீர்கள். வாழ்த்துக்கள். மாசி மாத ராசிகளின் வரிசையில் கன்னிராசியை பார்ப்போம். கன்னிராசின்னு எடுத்துக்கிட்டாலே கழுவுற மீன்ல நழுவுற மீன், நழுவுற மீன்லையும் கழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா எதுலையுமே குடி கொடுக்க மாட்டாங்க. தப்பே செஞ்சாலும் செய்யாதது இவர் செய்யலன்னு சொல்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. ரொம்ப விஷயம். பொருள் வரவு கூடுகின்ற மாதம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நிறைய வதந்திகளுக்கு மாட்டிப்பாங்க. நீங்க போயே இருக்க மாட்டீங்க அந்த ஸ்பாட்ல, ஆனா நீங்க இருந்ததா ஒரு செய்தி வந்துடும். யாரால? முகம் தெரியாத நபர்களால்.
நம்மளை யாருமே தெரியாது. கன்னிராசி சம்பந்தப்பட்ட ஆண் பெண்ணை யாருமே ஒரு மூணாவது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? இந்த நடிகர் சிக்கிறாங்க அந்த மாதிரி கன்னிராசி நடிகை தான். இதுல மட்டும் நடிகர் கிடையாது. கிளீசல் போடாம அழுதுறவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். சிரிக்கிறது நகைச்சுவே இருந்தாலும் சிரிக்கிறது யாரு? கன்னிராசிக்காரங்க தான். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் ஆளுகின்ற திறன் யாருக்கு இருக்கு? கன்னிராசிக்காரர்கள் தான். இந்த மாசம் காலபுருஷனுக்கு 6வது ராசியா இருந்தாலுமே நமக்கு 12 கூடிய அதிபதி எங்க இருப்பாரு? 6 தானே இருக்கிறாரு. 12 6 காம்பினேஷன் ஆனா விபரீத ராஜயோகம் வரும். கவனமா இருக்கணும். பணத்தை எண்ணத்துல கவனமா இருக்கணும். புரியுதுங்க? எண்ணம் வாழ்க்கை தீர்மானிக்கிறது, எண்ணிக்கை வாழ்க்கை தீர்மானிக்கும். எத்தனை எண்ணி வைக்கிறோம், எத்தனை செலவு பண்றோம், எண்ணிக்கை கவனமா வச்சுக்கணும். குறிப்பா பிள்ளைகள் வெளியில் கவனமா இருக்கணும். வெளிநாடு, வெளி மாவட்டம், வெளி சுற்றுலா போறது வர்றது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த டிஃபெக்டும் கிடையாது. ஆனால் புரியுதுங்க? இதுல என்ன பண்ணணும்னா இடம் பார்த்து சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு படம் சொல்லலாம். பாத்திரம் இருந்து போடணும், பிச்சை போடணும்னு சொல்றாங்க. கொத்திரம் இருந்து சொல்லி செய்யணும். அந்த மாதிரி நீங்க எதுவும் கொஞ்சம் விசாரிச்சு செஞ்சா நல்லது. எப்படி கேட்க முடியும்? நீங்க யாருங்க? அதெல்லாம் இங்க வாழ்க்கை உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வருதா? நீங்க அவங்களால அவங்க விஷயத்துக்குள்ள பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதுக்கான விஷயத்துக்கு போனீங்கன்னா ஜெயிக்கிறீங்கன்னா மனக்கவலையும் பாதிக்கப்படுவீங்க. புரியுதுங்களா? தெய்வீக சங்கல்பங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 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 பிரசித்தி பெற்ற ஆலயத்துல ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி உங்களால் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இந்த மாசத்துல வாய்ப்பு இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? தெய்வ அனுபவம் உண்டு. குறிப்பா கண்ணிக்கு எப்போதும் தெய்வ அனுபவம் உண்டு. அது மறக்கக்கூடாது. ஆனால் 21, 22 சந்திராஷ்டமம் இதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பலதரப்பட்ட வழியை ஃபாலோ பண்றதா இருப்பீங்க. டக்குன்னு ஒரு சர்ச்சை கிளாஸ் பண்ணீங்கன்னா உடனே சோதனை சொல்லிடுவீங்க. ஒரு பாண்ட் ஓதுறாங்கன்னா உடனே யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு யாரும் பார்க்கறது கிடையாது. எல்லா சாமியும் உதவி பண்ணிருப்பீங்க. நீங்க எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு பிரச்சனை நடக்குது, ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா நம்ம ஊசி போறது வெங்காடு திருவேங்கடமுடியானே டாக்டரா வரணும்னு நினைப்போம். நர்ஸா சமயபுரத்தமா வரணும்னு நினைப்போம். புரியுதுங்களா? அதை தாண்டி வேளாங்கண்ணி மாதா மாத்திரம் வர்ற மாதிரி நினைப்போம். இந்த மாதிரி எல்லாரையும் காம்படிஷன் பண்ணிப்பீங்க. யாரும் வேணாம் கிடையாது. எல்லா சாமியும் நம்ம கும்பிடுறது பிரச்சனை இல்லைங்க. இறை சிந்தனை உங்க கூட இருக்கு. இறை சிந்தனை போய் எதாவது இருக்கணும். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கன்னிராசியை பொறுத்தவரையில் ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கு. இப்போ வர்றதை நீங்க கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கும். சனி உங்களுக்கு ரொம்ப ஃபேர் பண்ணிட்டு உங்களை யாரும் அடையாளம் காணிக்க. உனக்கு கணவர் பிரச்சனை இல்லை, மனைவி பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, நண்பர்கள் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? உன் கூட இருக்க யாரும் பிரச்சனை இல்லை, நீ தான் பிரச்சனைன்னு சொல்லி காமிச்சிடு. நீ ஓடு, நான் பின்னாடி ஓடி வரேன் சொல்லுவோம். படுத்தால் பாய் கூட பகை, நடந்தால் நாடே சொந்தம். ஞாபகம் வச்சுங்க. கன்னிராசிக்காரங்க ஞாபகம் வச்சுங்க. ஓய்வு உங்கள் மனதுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஓடி ஓடி வரும்போது நீங்க வெற்றி அடையக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்குது. அதுவும் இந்த மாசம் ஒரு அபிமானத்தை பெறக்கூடிய மாசம். நீங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி இந்த மாசம் நிறைய பொருள் வருங்க. சேஃப்டி பண்ணுங்க, பிள்ளைங்க எடுத்து வைங்க. புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாசம் ஒரு உயர்வான மாசம். கன்னிராசிக்கு ராசி பலன்ல பரிகாரத்தை பார்ப்போம். வரிசையில பாத்தீங்கன்னா திருமையம் அங்க பாத்தீங்கன்னா பெருமாள் 2 விஷயமா இருக்காருங்க. ஒன்று சயன கோலத்திலும் இருக்கிறார், ஒன்று நின்ற கோலத்திலும் இருக்கிறார். 2மே இருக்கிறது அந்த ஆலயம். அங்க போய் ஒரு தரிசனம் பண்ணிக்குவாங்க. அர்ச்சனை தண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து கோட்டை பைரவர். கோட்டை பைரவரும் போய் பார்க்கணும். இந்த வழிபாடு 2 செய்யும் பொழுது இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும். அதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. கவனமுடன் இந்த வழிபாடு செய்ய சிறப்படைவீர்கள். மாசி மாத ராசி பலன்கள் வரிசையில் நாம் இன்று காண இருப்பது துலாம் ராசிக்கான ராசி பலன்களை. இன்றைய மாதம், அதாவது இந்த மாசி மாதம் உங்களுக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எண்ணிலடங்கா செல்வங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற தலம். அதாவது எதில் நீங்கள் கவனமாக இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, சொந்த பந்தங்கள் முதல் விஷயம், பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட அல்லது மாற்றி எழுதி கொள்வது. உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்கள் பையன் பேர் எழுதுறீங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் அப்பா எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி விவகாரங்களில் அந்த டாக்குமெண்டேஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் அதை சரிவர செஞ்சீங்கன்னா அதில் பிரச்சனை வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஃப்ரீடம், உங்கள் சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருப்பாங்க.
ரொம்ப உச்சத்துக்கு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வினை இருக்குல்ல, எதிர்வினை, அதுக்காண்டி கிடைச்சே தீரும். இப்போ ஏற்கனவே துலாமை பொறுத்தவரையில் ஒரு காரிய வெற்றி அல்லது நீங்கள் செய்த விஷயங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். நீங்கள் எதிராளியை பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எனக்கு தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னோடய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாகவே செஞ்சு முடிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா பந்துக்கள் விரோதமாகக்கூடிய மாதம், பணம் பல வகையிலும் வந்து செலவு செய்யக்கூடிய மாதம். இதுதான் ரெண்டு விஷயம், வரவும் உண்டு செலவும் உண்டு. ஏன்னா இப்போதைக்கு உங்கள் ராசி தன்மை, அதாவது லாபஸ்தானாதிபதியே நேரடியாக 5ஆம் இடத்துல இருக்கிறார். 4 கிரக சேர்க்கை அதுன்றது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய ராசியுடைய லாபஸ்தானம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகுது. அப்போது பூர்வீக சொத்துக்களால் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாவே இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 23, 24 வந்து சந்திராசிரமம் உண்டு, அதுலேயும் கொஞ்சம் மிக கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்த வரையில் எந்த வேலையும் தள்ளி வைக்காமல், இப்போ இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டுனா அது இன்றைக்கே செய்யுங்க. புரியுதுங்களா? ஏன்னா குருவின் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை முடிவில் ஒன்றுமில்லாமல் செய்து கவலை கொள்ள வேண்டாம். தவறு வருன்றது தான் சொல்லி காட்டுறோம். புரியுதுங்களா? இப்போ பணம் செலவாவது வந்து பிரச்சனை இல்லை, மனச்செலவு. புரியுதுங்களா? மனசு அங்கே குழப்பமாக ஆகிடக்கூடாது. இந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நடக்க போகுது. ஏன்னா 11 தான் கேது இருக்குது, வர வேண்டிய லாபத்தை தடுத்து நிறுத்துது. 11 தான் அந்த 11ஆம் இடத்து அதிபதியும் பார்க்குறாரு. அப்போ ஓட வேண்டிய மாதம். புரியுதுங்களா? அமர்ந்திருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் வெற்றி உங்களை தேடி வரும். பரிகாரம் தென்னாங்கூர் தேவஸ்தலம், அதாவது மற்ற வைணவஸ்தலங்களை காட்டிலும் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் ஞானானந்தரோட ஜீவசமாதி இருக்கும். அந்த க்ஷேத்திரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும். புத்தாண்டு சித்திரை 1 இந்த நாட்களில் திருவேங்கடமுடியானோட தரிசனத்தை அங்கே பார்க்கலாம். புரியுதுங்களா? அங்கே இருக்கிற பாண்டுரங்கனும் அவருடைய துணைவி மகாலட்சுமியுமே அங்கே வந்து பெருமாளவே அன்னைக்கு காட்சி தருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடம் காஞ்சி மகா பெரிவா தரிசனம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய இடர்களை களைய முடியும், நற்செயல்கள் நடக்கும். திருமணத்திற்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வந்து போகும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். ராசி பலன்கள் வரிசையில் காலபுருஷனின் 8வது ராசி விருச்சிகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ராசி காலபுருஷ தத்துவத்தில் 8வது மட்டுமல்ல, மிக முக்கியமான செயல்களை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்ற ராசி. ஏன்னா காலபுருஷன் 1ல் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறது, பிரகாசப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? மற்றவர்கள் மேல் இவர்கள் வைக்கின்ற நம்பிக்கை வேறு, இவர் மற்றவர்கள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை வேறு. இவர் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவே முடியாது, மற்றவங்க வேணா இவர் நம்பலாம். புரியுதுங்களா? இவர் யாரையும் வந்து இதை செய்வாங்கன்னு விட்டு வைக்க மாட்டார். புரியுதுங்களா? எத்தனை விரோதம் வந்தாலும் அதை பேச்சாலே சரி பண்ணிடுவார். புரியுதுங்களா? பொருள் வரவு உண்டு, தனவரவும் உண்டு. புரியுதுங்களா? பக்தியால் பல விஷயங்களும் செஞ்சு முடிப்பார். ஆன்மீக தூரதேச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சொல்கிறாங்களே சில விஷயங்களை அசௌகரியமாக மாறுதுன்னு தெரிஞ்சாவே அது போய் பேசி முடிச்சிடுவார். வாயாலே தன்னோட திறமையாலே பேச்சினாலேயும் சுற்றி ஒரு நண்பர் கொடுத்து வச்சிருப்பார். இவர் சொல்வதை கேட்டால் மற்றவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ராசி அதிபதியை விடுங்க, ஆனால் 2 கூடைய கிரகம் எங்கே இருக்குது? 8ல் தானே இருக்குது. ஒரு நம்ம தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தன விரயத்தை கொடுக்கிறார். புரியுங்க? இந்த இடம் வேணாம் அப்படின்னா விட்டுருக்கணும். அதை மல்லு கட்டி நான் தான் வாங்கி தரணும்னு வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. அவ்வளோதான். எந்த இடமா இருந்தாலும் சரி, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. புரியுங்களா? ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி அந்த சாமியை போய் வணங்கி வந்தாவே போதும், மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. 25, 26 சந்திராஷ்டமம் உங்களோட அன்றாட பணிகளை மட்டும் கவனித்து வாங்க. மற்ற எந்த வேலைக்குள்ளேயும் போயிடாதீங்க. ஏன்னா வந்து
சொல்லுவாங்க இல்லைங்களா, பயம்ங்கிறது வேற, அது நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறது வேற. நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. பயம் வந்து நீங்கிறது இல்லை, உங்களுக்கு எதேனும் நடந்துட்டா மாதிரி சொல்லுவாங்க. மரண பயமே வந்து போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ விருச்சிகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இல்லை, அது முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா சனியின் பார்வைன்னு கூட எடுத்துக்கலாம், சனியின் தாக்கம் கூட எடுத்துக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை வந்தாவே ஒரு பயம் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். நம்ம சொன்ன இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி உங்களால் முடிந்த வரையில் கோவில் இருந்து வெளியில் தங்கி சாப்பிட்றவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அதுவே பெரிய விஷயம், உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மாசி மாத ராசி பலன்கள் வரிசையில் நாம் காணவிருக்கிற ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் சாந்த குணம், சாந்த மனம், ரகசியத்தன்மை, ரகசியமான வேலை பார்க்கும் திறன், இத்தனைக்கும் சொந்தக்கார யாருன்னா தனுசு தான். என்ன ஒரு விஷயம், எல்லாமே நன்மையாக நடந்துக்கிட்டு இருக்கும், இவங்களே இவங்களை போட்டு குழப்பிப்பாங்க. யார் வகையில் குழப்பிப்பாங்க? இந்த மாதத்தின் தன்மையில் சந்திரன் இவரோட வீட்டிலேயே ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்திரன் 8 ஆரம்பிக்கும் போதே மனக்குழப்பம்தான். 22, 28, 1ஆம் தேதி, 28ஆம் தேதி 1ஆம் தேதி சந்திராசிரமம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சந்திராசிரமான ஆள் மாதிரியே இருப்பாங்க. புரியுதுங்களா? குருவின் பார்வை இருக்குது, பயம் கொள்ள தேவையில்லை. பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு திறமையான ஒரு பள்ளி கல்வித்துறையில் இருந்து வந்து கிடைக்கிற பாராட்டு, இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருந்தாலும் புதுசான ஒரு விஷயம் வரும், புதுசான ஒரு விஷயத்துக்குள்ளே போவீங்க. தொழிலில் ஒரு சின்ன மனக்கலக்கம் வந்து நீங்கும். இடமாற்றம் அவசியம். 2026 மாசியில் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் உண்டு. எல்லாமே இருக்குது, என்னால் போக முடியலன்னு சொல்கிற அளவுக்கு தான் தனுசு ராசி என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சரி செய்து கொண்டாலே சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா அதில் மாற்றமே தேவையில்லை. எது செஞ்சாலும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பார்வை திசை புத்திகள் வச்சு தான் சொல்கிறோம். ஒரு கோச்சார கிரகங்கள் என்ன நடத்திக்கிட்டு இருக்கு, அது என்ன பண்ணுதுங்கிறது தான் இங்கே வேலையே. புரியுதுங்களா? இப்போ செவ்வாயின் தன்மை 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சொல்கின்ற வார்த்தை உஷ்ணமாக இருக்கும். புரியுதுங்களா? மூத்த சகோதரர்கிட்ட பிரச்சனை இருக்கும், இளைய சகோதரர்கிட்ட உங்கள் பேச்சு அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் கேட்க மாட்டாங்கிறதால விட்டுற முடியாது. நம்ம நம்பி இருக்கிறவங்களே நம்ம கூட இருக்கவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த மாதத்தில் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். உங்கள் ஊரில் என்ன விழா நடக்குதோ அந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கிறவங்களை சிறப்படுத்துகிற போது தெய்வத்தின் தன்மையை, கடாட்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் சுகபோகம் இருந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா பெண்களால் பிரச்சனை வந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ள. ஏன்னா ராசி அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார். இது பெரிய யோகம் இல்லை, நான் மறுக்க மாட்டேன். தீய கிரகங்கள் பார்வை, இப்போ ராகு பார்த்துட்டு இருக்கார், ராகுவோட பார்வை இருக்குது, என்ன பண்ணுவார்? செய்ய வேண்டிய செஞ்சு தானே அவர் உங்கள் பிரம்மாண்டப்படுத்துவார், தேவையில்லாமல் சர்ச்சைகள் ஏற்படுத்துவார். மனைவியின் மூலமாக ஏதாவது சொத்து வருமானு யோசிப்பார், இல்லை இதுக்காக மனைவி போட்டு திட்டிகிட்டு இருக்கிற வெள்ளம் பண்ணுவார். அத்தனையும் தனுசு ராசி என்பதில் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு செய்து வருவது சிறப்பை தரும். ஊரில் எல்லை தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இவர்களுக்கான பரிகாரம் தானுமலையார் சுவாமி, சுசீந்திரம். அதற்கப்புறம் பெண் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன், நெல்லுக்கடை மாரியம்மன், ரேணுகா பரமேஸ்வரி படவேட்டம்மன், வலங்கைமான் மாரியம்மன். இந்த மாதிரி அம்மன்கள், பிரசித்தி பெற்ற அம்மன்கள். அவர்களுக்கு உங்களால் முடிந்தால் சிகை தானம், புரியுதுங்களா? உங்களோட தலைக்கு வந்த விஷயங்கள் அந்த தலைப்பாகையோடு போன்றதுக்காக சொல்லக்கூடிய பரிகாரம் இது. அவர்கள் சென்று வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் சிகை தானம் செய்யும் பொழுது, முடிக்காணிக்கை செய்யும் பொழுது, இந்த மாதம் மட்டுமல்ல எல்லா மாதத்திலும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம மாசி மாத பலன்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா மகரம். இந்த மகரம் யார்? மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது? மகரத்தை பொறுத்த மட்டில் ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம்தான், ஆற்றின் ஓரம் இருக்கும் தெய்வத்தை பிடித்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். புரியுதுங்களா? அது கங்கை அம்மநாதர் சிறப்பு. இந்த மாசி மாதத்தில் தேவையற்ற மனக்கவலை வந்து போகும். யார் வழியில்? பிள்ளை, பேரன், ரொம்ப நெருங்கிய வட்டத்துக்குள்ளேயே
பிரச்சனை விரயங்கள் உண்டு. அதே மாதிரி லட்சாதிபதி யோகம், பண வரவு இருக்கணும், பயம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க. ஆனால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு விதி. இந்த மாதம் செவ்வாய் உச்சகதியில் மகரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும், நீங்கள் சும்மா இருந்தாலும் எதிரியை வலுத்து பேச வைக்கும், நீங்கள் சும்மாவே இருந்தால் கூட தானாக உங்கள் வண்டி கீழே விழும். புரியுதுங்களா? சும்மா கழுவிட்டு தாங்க நிறுத்திட்டு வந்தால் வண்டி விழுந்து போச்சு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய மாதம் இது. கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அது மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அல்லது மருமகளாக கூட இருக்கலாம். இது எல்லாத்துலையும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த விதமான கண்டங்களிலும் சிக்காமல் இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதத்தை சந்திராஷ்டமம் நாள்னு பார்த்தீங்கன்னா 2, 3. இந்த சந்திராஷ்டமத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பண ஒரு உண்டு, திருப்திகரமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி நீங்களே மாட்டிப்பீங்க. காலையில் பேசி சாயங்காலம் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு முதலை தண்ணீரில் இருக்கிற வரை அழுவது வெளியில் தெரியாது. நீங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்கள் பலம் நீங்கள் இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறது. நான் வெளியே வந்துட்டு நான் கம்பு சுற்றுறேன்னா என்ன இருக்குது? அடிதான் வாங்கணும். இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவான விஷயங்கள் காத்திருக்கிறது. புரியுதுங்களா? அரசாங்க தொந்தரவுகளில் கவனமாக இருக்கும். 2க்கு சூரியன் போகிறார். புரியுதுங்களா? ராசியில் இருந்தவர்களும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதுக்கு எதிராக வந்து செயல்பாடு வரும். அது ஒரு கஷ்டம் இல்லைங்களா? அப்போது இந்த விஷயத்தில் நெருங்கிய கவனமாக இருங்க. கங்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணும்போதே ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸ்ரீ வைகுண்டம் சென்று வாருங்கள். அதுபோல் மாரியம்மன், உள்ளூரில் இருக்க மாரியம்மன், எல்லையில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்கு போய் செஞ்சாவே போதும். இன்னும் சிறப்படையும். பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க உயர்வு. தொடர் ராசி பலன்கள் வரிசையில் இப்போது நம்ம காண இருப்பது கும்பராசியை பற்றி. கும்பராசி நேயர்கள் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. புரியுதுங்களா? அவங்க ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னாவே கோபுர கலசம்தான். தன்னிலை தவறுனாக்கா அந்த ஒரு பொக்கம் வந்த கலசத்துக்கு மேலே வைப்பாங்க கோபுரத்தில், தண்ணி பிடி கூட வச்சுக்க மாட்டாங்க. அதனால் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய மாதம். முதல்ல நோய் வெற்றி 2மே உங்கள் இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கூட கிரகம் 5ல் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் போய் உங்களை மாட்டி விட்டுரும். ஏற்கனவே பணப்பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தவங்களை நம்பி பணம் கட்டுற சூழ்நிலை ஏற்படும். நம்ம செய்கிற வேலையும் ஒழுங்காக நம்மளால் செய்ய முடியாது. அந்தளவுக்கு மன பிதற்றல், மன சிக்கல்கள் வந்து போகும். அதாவது பயணங்களால் நன்மை இல்லை. ரொம்ப அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். கடன்காரங்களோட தொல்லைகள் குறையும். ஆரம்பமே அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா ஓட முடியலை, உட்காந்துக்கிட்டே இருக்கிறன்னா அது வராது. புரியுதுங்களா? பெற்ற பிள்ளையும் விற்ற கடனும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு பார்க்காம இருந்து பணம் வரலன்னு சொல்லிக்கிறது எந்த வேலையும் இல்லை. நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே அப்படி தான் இருக்குங்க. புரட்டாதியாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்க? என்ன வரவோ அதை பற்றி கவனிக்க மாட்டீங்க. சதையெல்லாம் ரொம்ப உங்களை தனிமைப்படுத்துறதுல ரொம்ப நம்பர் 1 ஆகிடுங்க. தனியாக இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க? நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு வீட்டில் உங்களுக்கு கலந்து ஆலோசிச்ச போதுமே நீங்கள் ஜெயிக்க முடியுமே. உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இந்த மாதத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ரொம்ப முக்கியமான விஷயம், அரசாங்க தொந்தரவுள்ள மாட்டிக்காமல் இருங்க. சூரியன் ராசியில் மேலே பயணம் பண்ணுறது, நீங்கள் மகனாக இருந்தால் உங்கள் தந்தையிட்ட பிரச்சனை, தந்தையாக நீங்கள் இருந்தால் உங்கள் பையன்கிட்ட பிரச்சனை. புரியுதுங்களா? அதே மாதிரி வண்டி வாகன பயணம்னா இப்போ எங்கேயோ நிற்கிற பொழுதுக்காக நம்ம முன்னாடி நிற்பார். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்திய அரசியல் அமைப்பு நம்ம வாழறோன்னா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வாழணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இப்போ ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறோம், தமிழ்நாட்டில் வச்சு படிக்கிறோம், இல்லை இந்தியாவில் வச்சு படிக்கிறோம். கந்தகாரில் போய் படிக்க முடியுமா? உங்கள் கதை அப்படி தான். மற்றதை ஈர்க்காதீங்க. இங்கே என்ன பாரம்பரியம் பண்பற்று இதெல்லாம் இருக்கோ இதை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு நாத்திகவாதியாக பேசுவீங்க, சாமி என்ன செஞ்சுன்னு கேட்பீங்க. புரியுதுங்களா? கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கான மாதம்.
அன்னை தேவியின் வழிபாடு உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போய் சென்று தீரும். கவலையே படாதீங்க. இந்த வருஷம் அதுவும் 2026 கும்பராசியில் இருக்க புரட்டாதியாக இருந்தாலும் சரி தான், சதயமாக இருந்தாலும் சரி தான், திருமணம் நிச்சயமாகும். இந்த மாசியில் அதுக்கான அடித்தளம் வந்துடும். ரொம்ப நாளாக இருக்கிறாரு, ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கார், வேலை கொடுப்போம், ரொம்ப நாள் திருமணம் ஆகாத இருக்க திருமணம் நடத்தி வைப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். மற்றவங்களுக்கு உங்களை பார்த்தோம்னா அந்த எண்ணம் வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதத்தில் 5, 6 தேதியில் சந்திராஷ்டிரம் இருக்கிறது. அதுலேயும் கவனமாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுரட்டப்பள்ளி ஆலயத்துக்கு சென்று வரணும். அதே மாதிரி சுரக்காய் சித்தர், இது 2 பேருக்கும் ஒரு விஷயம். ஏன் சுரக்காய் அப்படின்னா, சுரக்காய்க்கு உப்பு இல்லை. அது சுரக்காயில் உப்பு இல்லாமல் இருக்குமா? இல்லை. சுரக்காய் உணவை எடுத்துக்கொண்டால் உடம்பில் உப்பு சேராது. இதுதான் பழமொழி. நம்ம பழமொழியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறோம். இருந்தாலும் இந்த கும்பத்தின் வாயிலாக அந்த பழமொழி நான் சொல்கிறேன். சுரக்காய் சித்தர் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் தேவியினர்கள் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான மாதம் உங்களுக்கு இந்த மாதம். நன்றி, வணக்கம். மாசி மாத ராசி பலன்கள் வரிசையில் நிறைவு ராசியான மீனராசியை பற்றி பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முடிவும் திடமானதாக இருக்கும். ஆனால் அது வெற்றி பெறாது. தேவையில்லாமல் பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து கொடுக்காதீங்க. வகுத்து அதன் பிரகாரம் செயல்பட முடியாது. புரியுங்க? ஏதோ கொஞ்சம் பணம் வருது, ஏதோ கொஞ்சம் நகை வருது, ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பெருமைப்பட்டாலோ அல்லது தன்னை சார்ந்த விஷயங்களை அவங்க மனசு லயிச்சா மட்டும்தான் மீனை நல்லாயிருக்கும். நான் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா குருவின் வீட்டில் சனி, சனியோட ஒரே விஷயம் சோர்வு, அது உங்களுக்கு இருக்கும். எந்த விதமான விஷயத்துக்குள்ளும் பிடிமானம் இல்லாமல் வாழ்வீர்கள். இந்த மாதத்தில் சாமி வருது, வீட்டை தெளித்து மொழிவி போடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வராது. அது யாராவது சொல்லி அதை திட்டு வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பகைச்சிக்கிட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மீனராசி ஆண்களுக்கும் அந்த கதை தான். ஊரில் நடக்கின்ற விழாக்களிலாவது போய் கலந்துக்கணும், எல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதி 4 இருக்குது வீட்டில். புரியுதுங்களா? இந்த பக்கம் பார்க்குறங்க 12 கூடிய கிரகம் லக்னத்துக்கு வந்துருச்சு. இப்போ 12 கூடிய லக்னம் வந்துருச்சு. லக்னாதிபதி ராசி அதிபதி 4ஆம் இடத்துல. புரியுதுங்களா? இது எதை குறிக்குது அப்படின்னா, சுகபோகங்களுக்கு செலவு செய்ய நேரிடும், வீட்டிற்கு செலவு செய்ய நேரிடும், வீட்டை புதுப்பிக்க நேரிடும், அல்லது வீடு மாற்ற நேரிடும். புரியுங்க? வீடுங்கிற விஷயம் அங்கே உங்களுக்கு மாறிடும். அது மாதிரி தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும். எனக்கு சரியாயிடுச்சு, நான் இங்கேயே மாத்திரை வாங்கிக்கிறேன்னா விடக்கூடாது. வா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் சாப்பிடு. புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம அந்த கலிகாலத்துக்குள்ளே வந்துட்டோம். நான் மாத்திரை சாப்பிட்றதில்ல, நான் நல்ல வேணும், இல்லை நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க கெட்டவனா கிடையவே கிடையாது. நோய்க்கு மருந்து, நோய்க்கு மருந்தாவாம். நோய்க்கு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, இவங்க சொல்லக்கூடாது. பிடிவாத குணம் இருக்கும், ஒரு நேர்மைத்தன்மை இருக்கும் மீனத்தை பொறுத்த வரலாம். இது எல்லாமே நல்லது. ஆனால் வருங்காலம் எப்படி இருக்கும், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, வருங்காலம் எப்படி இருக்கும்? இதே குரு ராசி அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உண்டான பூர்வீக சொத்தில் பங்கு வந்து சேரும். எத்தனை பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த அந்த மாதத்தில் உங்களுக்கு பிரில்லியண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு வந்துடும். அவ்வளோ எஃபெக்டுக்கு உள்ள ஒரு மாதம் இந்த மாதம். 7, 8 சந்திராஷ்டமம். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய ஆலயம் அச்சாவதார பெருமாள் நாகலாபுரம். அதாவது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யுகங்கள் தாண்டி மச்சாவதாரம் எப்போ வந்தது, இன்னும் ஏன் நீங்கள் அங்கே போய் நிற்கிறோன்னா, நாம் ராசித்தன்மை புரிஞ்சுக்கிட்டு போய் வழிபாடு பண்ணணும். மீனராசி அந்த அதிபதி எங்கே இருக்கிறாரு? மீனம்னா யார்? மச்சம். உங்களை மச்சாவதார பெருமாளை போய் கும்பிட சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் அங்கே கும்பிடணும் அப்படின்னா, ஏற்கனவே மீனராசி என்பது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கால் வலி பாத வலியில் அவஸ்தைப்படுவீர்கள். இப்போ மச்சாவதார பெருமாளை வழிபட்டால் என்ன கிடைக்குங்க? வழி கிடைக்கும், உடல் நோய் தீரும், மன சந்தோஷமாக இருக்குமோ, இத்தனை விஷயமும் அதை நடக்க காத்திருக்கிறது. புரியுங்களா? இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். தன லாபம் உண்டு, தன விரயமும் உண்டு. தன லாபம் உண்டு, தன விரயமும் உண்டு. தன லாபம் சுட்டி விரயம் என்ன? விரயமான சுப விரயம். இப்போ வீட்டுக்கு ரெடி பண்ணுறோம், இல்லை வீட்டுக்கு எதாவது பழுத்து பார்க்குறோம், இது போல் விஷயங்களில் கவனம் செலுத்தி இந்த மாதத்தை நீங்கள் கையாண்டால் போதும், சிறப்பான வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.